இங்க ஆர்லோ அப்படின்ற ஒரு டைனோசர் ஒண்ணு ஒரு கல்லு மேல ஏறி மரத்துல இருக்க இந்த செரி பழங்களை பறிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சோ அப்படி இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சடனா அந்த கல்லு வந்துட்டு ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். சோ அப்படி விழுந்ததுனால அந்த கல்லு பாத்தீங்கன்னா கரெக்டா இவன் காலு மேலேயே விழுந்துருது. சோ அதனால இவன் காலை வந்துட்டு வெளியே எடுக்க முடியல. சோ இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், ஆனா காலை வெளியவே எடுக்க முடியல. சோ அப்படியே ட்ரை பண்ணி டயர்ட் ஆகி அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்கிடுறான். மறுநாள் காலையில எழுந்து பாக்குறான். அப்படி எழுந்து பார்த்தா இவன் கால் இருக்கிற இடத்துல யாரோ குழி நோண்டி வச்சிருக்காங்க. சோ இவனை காப்பாத்துறதுக்காக தான் யாரோ இந்த வேலையை பண்ணிருக்காங்க. சோ இப்போ இதனால இவன் வந்துட்டு ஈஸியா காலை வெளியே எடுத்துறான். சோ அப்படி எடுத்த உடனே அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டுல கனமழை வந்துட்டு பெய்ய ஆரம்பிக்குது. சோ இதனால இவன் என்ன பண்றானா போயிட்டு இந்த மரத்தெல்லாம் வச்சு ஷெல்டர் மாதிரி ரெடி பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு வந்துட்டு அது எப்படி பண்ணணும்னே தெரியல. அப்போ அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலி இதை பார்த்துட்டு உடனே போயிட்டு அதோட ஃபேமிலி எல்லாம் கூட்டு வந்து இங்க கொஞ்சம் பாருங்களேன், ஒருத்தர் செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா வந்து இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் வந்துட்டு அதை எப்படியோ பண்ணிடுறான். சோ அப்படி பண்ணிட்டு இவன் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ சடனா அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இவனை நோக்கி வேக வேகமா வந்துட்டு இருக்கு. இவன் ஒரு செகண்ட் பயந்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குட்டி பையன் அந்த புதர்ல இருந்து வெளியே வரான். என்னன்னு பார்த்தா இந்த பையன் தான் ஆர்லோவை காப்பாத்துறதுக்காக இவன் காலு கிட்ட குழி நோண்டி வச்சிருப்பான் போல. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன கொண்டு வந்திருக்கானா ஆர்லோவுக்கு வந்துட்டு பசிக்கும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பல்லி ஒண்ணு புடிச்சிட்டு வந்திருக்கான் சாப்பிடுறதுக்காக. ஆனா ஆர்லோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன். சோ அதனால சாப்பிடல. சோ இதை பார்த்து அந்த பையன் என்ன பண்றானா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வண்டு ஒண்ணு புடிச்சிட்டு வரான். ஆனா அந்த ஆர்லோ வந்துட்டு இங்க பாரு, நான் பியூர் வெஜிடேரியன், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை வந்துட்டு அந்த பையனும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இந்த செரி பழங்களெல்லாம் கொண்டு வரான். இந்த ஆர்லோவும் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அந்த பையனும் அப்பனா என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். சோ அதனால ஆர்லோவும் அவனை அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக சோ அப்படி போனா அவன் பாட்டுக்கு சருன்னு மலை மேல ஏற ஆரம்பிச்சிடறான். எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மலை மேல ஏறி போறான். அப்புறம் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அவன் இப்படி ஒரு விளிம்புக்கு கூட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த மலையோட உச்சியில தான் இந்த செரி பழத்தோட மரம் இருக்கு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதுக்கு இடையில சின்னதா ஒரு கேப் ஒன்னு இருக்கு. அதை தாண்டினாதான் போக முடியும். சோ அதனால அந்த பையன் என்ன பண்றானா ஆர்லோவை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அந்தாண்ட போயிடுறான். சோ இப்ப ஆர்லோ பயங்கரமான பசியில இருந்ததுனால அதை சாப்பிடுறதுக்காக போகும்போது அப்ப குறுக்க அந்த பையன் வந்துட்டு போகாத, அதை சாப்பிட போகாத அப்படின்ற மாதிரி தடுக்கிறான். டேய், நானே ஆல்ரெடி பயங்கர பசியில இருக்கேன், ஒழுங்கா ஓரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்லோ போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு இவன் மூஞ்சி மேலேயே விழுந்துருது. அவ்வளவுதான், பார்த்துட்டு பதறி போய் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்படி விழுந்தாலும் அந்த பாம்பு வந்துட்டு இவனை விடுற மாதிரி தெரியல. ஆர்லோவை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது. அப்பதான் அந்த பையன் வந்துட்டு என்ட்ரி கொடுக்கறான். அப்படி என்ட்ரி கொடுத்த இந்த பையன் இந்த பாம்பு கூட போராடி எப்படியோ இந்த பாம்பை அடிச்சு விரட்டிடுறான்.